மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இறப்பதற்கு முன் ரவிக்குமார் பேசிய கடைசி வீடியோ. கண்ணீர் விட்டு கதறி எழுத ராதிகா சரத்குமார். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கே. பாலச்சந்திரன் அவர்கள் பகலில் ஒரு இரவு போன்ற படங்களில் நடித்தவர் தான் ரவிக்குமார். இவர் சித்தி, வாணிராணி போன்ற பல சீரியல்களில் நடித்திருக்கு பிரபலம் அடைந்திருக்கிறாரு. உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை வேளச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்கிறாரு. ரவிக்குமார் இறந்த செய்தி அறிந்த திரைப்பிரபலங்கள் பலருமே அவருக்காக இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் அவர் இறக்கும் முன் வெளியிட்ட கடைசி வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சன் டிவியில் தொலைக்காட்சியில் வெளியான சித்தி சீரியல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. தாய்மார்களின் அன்பையும் பெற்ற சீரியல்கள் ஒன்று சித்தி சீரியல். இந்த சீரியலுக்கென்றே தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க. டாப் 10 சீரியல்களில் ரசிக்கும் மக்கள் பிடித்த ஒன்றாக இது இருக்கிறது. நடிகை ராதிகா கரியரில் மிக முக்கியமான இடத்தை பெற்றது சித்தி சீரியல் தான். அந்த தொடரில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்தவர் தான் ரவிக்குமார். இவர் மலையாள தொலைக்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட சீரியல்லையும் ரவிக்குமார் நடித்திருக்கிறாரு. அதே போன்று படங்களில் முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடித்து கவனத்தை பெற்றவர் தான் ரவிக்குமார் அவர்கள். சிவாஜி படத்தில் அரசியல்வாதியாக இருக்கும் ரவிக்குமார் எங்களையும் கொஞ்சம் காசு பார்க்க விடுங்க என வசனம் பேசும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே போன்று ரமணா, மாறன், விசில், மலபார் போலீஸ் உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. ரவிக்குமார் மகன் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருந்தார். தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து மரணங்களால் திரைப்பிரபலங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. சித்தி சீரியல் ராதிகாவுடன் ரவிக்குமார் இணைந்து நடித்திருக்கும் அவரது இறந்த செய்தி அறிந்து நடிகை ராதிகா உருக்கமாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்திருக்காங்க. அவங்க தனது குடும்பத்தில் ஒருவர் போல இருந்தார். ரவிக்குமார் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவத்தை எங்களால் மறக்கவே முடியாது. அவரது சிரிப்பு மற்றும் ஆழமான குரல் எப்போதுமே எங்களுடைய மனதில் இருக்கும் என ராதிகா அவங்க தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் ரவிக்குமார் இறக்கும் முன்பு வெளியிட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் டிராபிக்கால் ஏற்படும் பிரச்சனைகள், மக்கள் பாதிக்கப்படும் பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாரு. சென்னை போன்ற மாநகரத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருப்பது சிக்கல்தான். யாரும் டிராபிக்கை பெரியதாக மதிப்பே இல்லை. எனவே நீங்கள் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே அவசர வேலை இருக்கிறது. அதற்காக தவறாக சொல்லவில்லை. ஒரு உயிர் போவதால் பலர் பாதிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தின் மொத்த பாதிப்பையும் ஏற்படுத்துகிறாங்க. விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உயிர் என்பது ரொம்பவே முக்கியமானது. அதே போல தான் கிடைக்காதது. ரொம்ப கவனமாக இருங்கள். சிக்னலை மதிக்க நடந்தால் எல்லோருக்குமே மதிப்பான செயல் இருக்கும். நானும் மே மாதம் நடக்கும் டிராபிக் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். நானும் வருகிறேன். நீங்களும் மறக்காமல் வாங்க என அழைத்து விடுகிறார். இந்த வீடியோ வெளியான அடுத்த வாரத்திலே ரவிக்குமார் அவர்கள் காலமாகி வருகிறார். இவர் பேசிய இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ரசிகர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.